Daily. Taste the Daily. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் இழுபறிக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் இன்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது. இந்த புதிய பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகள் குறைபாட்டின் காரணமாக முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதிதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29.50 கோடி ரூபாய் செலவில் இந்த பேருந்து நிலையத்தை புனரமைக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இங்கு இயங்கிக் கொண்டிருந்த இந்த பேருந்து நிலையம் கடற்சாலையில் உள்ள ஏஎப்டி திடலில் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டது. தேர்ந்த திடலில் என்பதால் பேருந்து நிலையத்திற்கு தேவையான வசதிகள் ஏதும் இல்லை என பேருந்து நிலையத்தை உடனடியாக புதுப்பிக்கப்பட்டு திறக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் கோரிக்கை வைத்திருந்த நிலையில புதுச்சேரி நகராட்சி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலியுறவு போக்குவரத்து முனையம் என்ற பெயரில் இந்த புதிய பேருந்து நிலையமானது தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் 4.5 ஏக்கர் பரப்பளவில் கொண்ட இந்த பேருந்து நிலையத்தில் 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பும் இடங்கள், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயணச்சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகம் என இது அனைத்து வசதிகளும் கொண்டு இந்த அலுவலகமானது இந்த பேருந்து நிலையமானது திறக்கப்பட்டிருக்கிறது. கட்டி முடிக்கப்பட்டு 4 மாதத்துக்கு பிறகு தற்போது நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த திறக்கப்பட்டிருந்த இந்த பேருந்து நிலையத்தில் இன்று இரவு 12 மணி முதல் இந்த முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.